ஒன் மொழியிலும் மேலாய் என் உயிருடன் கலந்த எனது தாய்மொழியாம் அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் நேத்ரா. நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். எனது பள்ளியின் பெயர் JSR மெட்ரிகுலேஷன் பள்ளி, மடத்துக்குளம். மனிதா, சாதனைகள் காத்து கிடக்க சரித்திரங்கள் தன் பக்கங்களை உனக்காய் விரித்து வைத்திருக்கிறது. போதைக்கு எப்போதும் அடிமையாக்காமல் சுயமாய் மூளையை சிந்திக்க விடு. குடும்பத்தையும் நாட்டையும் முன்னேற்று. நான் இப்போது போதையின் தீமைகள் என்ற தலைப்பில் பேசப் போகிறேன். போதை அது அழிவின் பாதை. இன்று உலக நாடுகள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனை மக்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவது ஆகும். வயது வரம்பு இன்றி சமுதாயத்தில் போதை பழக்கம் வேரூன்றியுள்ளது. போதை போதை மரணத்தின் பாதை. மனிதர்களை மிருகங்களாக்கி அவர்களை தவறான வழிகளில் இட்டு செல்வதில் போதைப் பொருட்களின் பங்கு மிக பெரியதாக உள்ளது. மதுபானம், புகையிலை, அபின், ஹெராயின், கஞ்சா, பான் மசாலா போன்ற மனிதரை அழிக்கும் போதைப் பொருட்கள் பல. போதை நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. நல்ல நாட்டின் வளர்ச்சிக்கு சவாலாக இருப்பது போதைப் பொருள் ஆகும். இளைய சமுதாயம் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் போதைக்கு அடிமையாகி நாளடைவில் அவை இன்றி வாழ முடியாத நிலை ஏற்படும். போதைப் பொருளுக்கு அதிக அளவில் இளைஞர்கள் அடிமையாவதால் அவர்களின் எதிர்காலமும் நாட்டின் எதிர்காலமும் பாதிக்கப்படுகின்றது. போதை பழக்கம் நாட்டின் சாபக்கேடாக மாறி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக சர்வதேச நாளாக இது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இன்றைய மாணவர்கள் வருங்கால பாரதத்தின் தூண்கள். ஆனால் அந்த மாணவ தூண்கள் போதைக்கு அடிமையாகும் பொழுது அது நாளடைவில் வளர்ச்சியையும் பாதிக்கிறது. ஒரு நாட்டை அல்லது ஒரு சமுதாயத்தை திட்டமிட்டு நசுக்கிவிட ஏவப்படுகிற ஆயுதமே போதைப் பொருளாகும். உடல் மனநலம் கெடுதல், நாள்பட நோய்கள், ஆற்றல் அனைத்தையும் இழத்தல், சுய பொறுப்புகளை புறக்கணித்தல், குற்றம் செயலில் ஈடுபடுதல் இவை போதை தரும் பரிசுகளாகும். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கு முதலில் அவை எளிதாக கிடைப்பதை தடுக்க வேண்டும். போதைப் பொருட்களை வைத்திருப்பவர்கள் மற்றும் அதனை விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக கடுமையாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். போதைக்கு எதிரான விழிப்புணர்வை மக்களிடமே ஏற்படுத்த வேண்டும். போதையற்ற நாடு என்ற ஒரே குறிக்கோளுடன் போதையை ஒழிக்க அனைவரும் கைகோர்க்க வேண்டும். நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு விளைவிக்கும் போதைப் பொருட்களை தடுத்து நிறுத்துவதோடு அவற்றை முழுமையாக ஒழிக்க வேண்டும். போதை வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவிக்கும். எனவே போதைப் பொருட்களை தவிர்ப்போம். இளைய சமுதாயத்தை காப்போம். போதையற்ற நாடாக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை